Hi friends, இன்னைக்கான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா Nokia தரப்புல வந்து Nokia 220 4G அப்படின்ற மொபைலை வந்து சைனால இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சர் ஃபோனு. இந்த ஃபோனில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, இது இந்தியாவுக்கு எப்போ வரும், எவ்வளோ ரேட்டில் வரும் அப்படின்ற முழு தகவலும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோவை இறுதி வரைக்கும் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே வரும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல்ன்றதை செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாதான் வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ நோக்கியா மொபைலை தயாரிக்கிற கம்பெனி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 𝕊𝕍𝕇 குளோபல் நிறுவனம் தான் வந்து நோக்கியா மொபைல்ஸ் எல்லாமே தயாரிச்சுட்டு வராங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போது சைனாவில் ஒரு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒரு மொபைலோட மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா Nokia 220 4G. அந்த மாடலில் வந்து அவங்க ஒரு மொபைல் லான்ச் பண்ணுறாங்க. இதோட செல்லிங் டேட் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா May 7th இதோட சேல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதோட ரேட் இந்திய மதிப்பில் பார்த்தீங்கன்னா 3200 ரூபாய். ஸோ இந்த ரேட்டில் வந்து இப்போ அந்த மொபைல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே ரேட்டில் இந்தியாவில் லான்ச் பண்ணால் நீங்கள் வாங்குவீங்களா இல்லையான்றதை மறக்காத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எத்தனை மொபைல் வாங்குவீங்கன்றதையும் மறக்காத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணுவேன் உங்களோட கமெண்ட்டுக்காக. ஸோ இந்த ஃபோன் வந்து ஒரு ஃபியூச்சர் ஃபோனு. இந்த நேம்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க Nokia 220 4G. ஏமாங்க இந்த மொபைலில் 4G சப்போர்ட் ஆகும். ப்ளஸ் HD வாய்ஸ் கால்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த மொபைலில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபியூச்சர் இருக்குன்றதை 1 by 1 நான் சொல்கிறேன். இந்த மொபைல் ஒர்த்தா இல்லையான்றதை நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் நம்ம டிசைன்லேருந்தே ஆரம்பிக்கலாம். இந்த மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாலிகார்பனேட் மெட்டீரியல் வந்து மேட் பண்ணியிருக்காங்க. இதோட வெயிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான். 86 grams தான் இதோட டோட்டல் வெயிட்டு. இந்தியாவில் இது எந்தெந்த கலரில் வரும்னு தெரில. பட் சைனாவில் இப்போ வந்து பிளாக் அண்ட் ப்ளூ வேரியண்ட்டில் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸும் வரையில் இதில் ஃபியூச்சர் ஓஎஸ் வந்து சாஃப்ட்வேர் பிளாட்ஃபார்மாக இதில் வருது. இது மட்டும் இல்லாத 16 MB ரேமும் 24 MB வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜும் கொடுக்குறாங்க. இதை விட கம்மியாகவே ஆல்ரெடி ஃபியூச்சர் மொபைல் நிறையாவே லான்ச் பண்ணியிருக்காங்க நோக்கியா. நீங்கள் முன்னாடி என்ன ஃபியூச்சர் மொபைல் நோக்கியாவில் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத மறக்காத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ டிஸ்பிளேனோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2.4 inches டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இது வந்து ஒரு ஃபியூச்சர் ஃபோன் இருந்தாலும் நார்மல் ஸ்க்ரீன் தான், டச் ஸ்க்ரீன் கிடையாது. பட் அந்த ஸ்க்ரீனோட டைப்பை மட்டும் அவங்க நோக்கியாவில் வெப்சைட்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. QVGA டைப், அந்த டைப் டிஸ்பிளே நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கேமரான்னு வரையில் 0.3 மெகாபிக்சல் வந்து VGA கேமரா ஒன்று கொடுக்குறாங்க. மெயின் கேமரா இது தான். இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு LED ஃப்ளாஷ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த மொபைலில் செல்ஃபி கேமரா எதுவுமே இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, செல்ஃபி கேமரா கொடுத்துருக்கலாம் வேணாமான்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கனெக்டிவிட்டின்னு வரையில் மைக்ரோ USB 2.0 வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இது வந்து 2 சிம் சப்போர்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே நேனோ சிம் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா 4G கனெக்டிவிட்டி இருக்குது. பட் 3G இந்த மொபைலில் ஒர்க் ஆகாது. அது மட்டும் இல்லை, இதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குங்க. ஆமாங்க, இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் 4.0 அந்த வெர்ஷனில் வந்து கனெக்டிவிட்டி பண்ணுறதுக்கு இந்த மொபைலில் ப்ளூடூத் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆடியோ பார்ட்டுக்கு வரலாம். இந்த மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா FM ரேடியோ அண்ட் MP3 பிளேயர் வந்து இன்புல்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, 3.5 mm வந்து ஹெட்ஃபோன் ஜாக் வந்து சப்போர்ட் ஆகிற மாதிரி இந்த மொபைலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரின்னு வரையில் 1200 mAh வந்து ரிமூவல் பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இதில் வந்து ஸ்டாண்ட் பை டைம் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 27 days வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கண்டினியூஸாக பேசலாம். 6.3 hours வரைக்கும் வந்து இந்த மொபைலில் நீங்கள் கண்டினியூஸாக பேசலாம் அப்படின்றது நோக்கியா தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நோக்கியா தரப்புலேருந்து லான்ச் ஆன Nokia 220 4G அந்த மொபைலோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிய மாதிரி நான் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காத லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள், தப்பே இல்லை. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்டுக்கு நான் ரீப்ளை பண்ணுறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருன்னா நோக்கியா மொபைல் யூஸ் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவை அவங்களுக்கு ரொம்ப ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you by next video. Cheers.